கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, அம்மா, அனிதாவோட கார்ல அடிபட்ட அந்த பையன் இப்ப எப்படி இருக்கான்? அம்மா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சக்தி. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த பையன் எப்படி இருக்கான்? சீரியஸான கண்டிஷன்ல ஐசியூல தான் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. அதாம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிதாம்மா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? நானும் நினைச்சு கூட பார்க்கல சக்தி. அவ அந்த மாதிரி பண்ணிட்டான்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னதும் நானும் மனசளவுல உடைஞ்சு போயிட்டேன். ஏண்டி இப்படி பண்ணிட்டேன்னு நான் அவளை கேட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, தெரியாம நடந்துருச்சுன்னு ஓன்னு அழறா. அது தெரியாம நடந்த விபத்து தான்னு எனக்கும் தெரியுமா. இதுல நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு சின்ன மன வருத்தம். அடிப்பட்ட பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணாம அவனை அப்படியே விட்டுட்டு காரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்காக நானும் அவளை திட்டிட்டேன் சக்தி. அந்த இடத்துல அவ திடீர்னு உன்னை பார்த்ததும் எங்க நீ அவளை காட்டி கொடுத்துருவியோன்னு பயந்து ஓடிட்டா. சக்தி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? அம்மா, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தாம்மா நான் இந்த வீட்லயே இருக்கேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா போதும். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் சக்தி. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அந்த பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நிச்சயம் அவனை காப்பாத்தி நல்ல விதமா அவனோட அப்பா அம்மா கிட்ட அவனை ஒப்படைச்சிடலாம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு உனக்கே தெரியும்ல. ஆமாங்கம்மா, இந்த விஷயத்த நான் வெளியில சொல்ல மாட்டேன். உங்க கௌரவத்துக்கும் உங்க அந்தஸ்துக்கும் நான் என்னைக்குமே பாதுகாப்பா இருப்பேனே தவிர பாதகமா இருக்க மாட்டேம்மா. நான் ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் என்ன ஒரு மகளா பாவிச்சு பாதுகாப்பு கொடுக்கற ஒரு தெய்வம் நீங்க. உங்க அம்மா மேலயும் அனிதாம்மா மேலயும் எந்த பழி வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவனே தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரவிட மாட்டேம்மா. இத நீங்க அனிதாம்மா கிட்டே சொல்லிருங்க. தேங்க்ஸ் சக்தி. இந்த ஆக்சிடென்ட் விஷயத்துல உங்ககிட்ட உதவி கேட்டதுக்காக என்ன தப்பா எடுத்துக்காம இவ்வளவு அன்போடு என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்கம்மா. சார், ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி நடக்கிறது இல்ல. இடிச்சவங்களுக்கும் கெட்ட நேரம், அடிப்பட்டவங்களுக்கும் கெட்ட நேரம். அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. இதுல யாரை தண்டிக்கிறது? 2 பேருக்குமே பாதகம் இல்லாம சமாதானமா முடிச்சு விடுறது தான் நல்லது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடும் சார். அப்போ இந்த கேஸ்ல பெரிய இடத்து பசங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை மாதிரி ஒருத்தங்க தான் சார். நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டா செஞ்சு தராம இருப்போமா? ஓகே, கேரியா. சொல்லுங்க மேடம். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் மேடம். ஒரு வழியா அந்த பையனோட அம்மா கிட்டேயும் பேசிட்டேன், டாக்டரை மீட் பண்ணியும் பேசிட்டேன். வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, டென்ஷனை விடுங்க. தெரியும் ரவி, இருந்தாலும் கம்ப்ளீட்டா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா மேடம்.
அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா ரவி. நீங்க அவகிட்ட விசாரிச்சிங்களாமே? ஆமா மேடம், அந்த பொண்ணு ரொம்ப உஷார் தான். யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க, எந்த காருன்னு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. விட்னஸே இல்லைன்னு கேஸை கொண்டு போயிடலாம், அதான் நமக்கு சேஃப் மேடம். அதனால தான் அந்த பொண்ணை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். கரெக்டா தான் ரவி பண்ணிருக்கீங்க. அப்புறம் ரவி, அந்த பையனோட அம்மா கிட்ட பணம் கொடுக்கறோன்னு ஃபார்முலா சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை தாண்டி ஒரு அக்கறையில எடுத்துக்கிட்டு நீங்க பேசுங்க. அந்த பையன் சரியாகிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கான செலவு கூட நான் பாத்துக்கிறேன். மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப செஞ்சாலும் அதுவே வீக்னஸா மாறிடும். அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, அப்புறம் வேற பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தருவோம், கொஞ்சம் செலவுக்கும் தருவோம், அது போதும் மேடம். நீங்க பிரச்சனைய மெட்டீரியலா பாக்குறீங்க ரவி. எப்படியோ என் பொண்ணால பாதிக்கப்பட்டது ரத்தமும் சதையுமா இந்த வாழ்க்கைய வாழ போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அவங்க இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் வெளியில வந்தா பத்தாது, அவங்க மனசு அளவுல கூட என் பொண்ணு திட்டக்கூடாது. கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த பையன் வாழ்க்கையில இந்த இன்சிடென்ட் இருக்கணும். அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு பண்ணணும். பணம் தானே ரவி, கொடுத்துடலாம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, கொடுக்கறது யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். முகம் காட்டாம நான் கொடுக்கற நம்பிக்கைய அவங்களுக்கு சேர்க்கிற முக்கியமான பொறுப்பு உங்களோடது. கண்டிப்பா மேடம். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க, போலீஸ்காரரா பேசிராதீங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள ரொம்ப மரியாதையா நடத்தணும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். தேங்க்யூ ரவி. இந்த கேஸ்ல என் பொண்ணு பேரு வெளியில வரக்கூடாது, அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கான வேலை தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். பாசிட்டிவ் சைடு பேசணும் இல்லையா? ஆமா மேடம். இப்போ கேஸோட நெகட்டிவ் சைடு என்ன, அது எனக்கு தெரியணும் ரவி. மேடம், நீங்க கேட்கறதுனால சொல்றேன். பொண்ணு பேர் வராம நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிரச்சனை பெருசாகும். மேடம், எதுக்கும் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சேச்சே, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. கண்டிப்பா நீங்க சொல்ற ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு வாய்ப்பே இல்ல. மேடம், அருந்ததின்னு ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி டெரர் டைப் மேடம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் கஷ்டம்தான் மேடம். பரவாயில்ல மேடம், அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே ரவி, தேங்க்யூ வெரி மச். வச்சிடுறேன். ஓகே மேடம். மேடம், அருந்ததின்னு ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி டெரர் டைப் மேடம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் கஷ்டம்தான் மேடம். பரவாயில்ல மேடம், அவங்கள நான் பாத்துக்கிறேன். ரகு நிச்சயமா சீக்ரெட் மைக்கை ருத்ரா வீட்டில் செட் பண்ணிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன ரகு, போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டியா? இல்ல டாட். என்னடாச்சு, உன்னை யாராவது பார்த்துட்டாங்களா? என்னை யாரும் பார்க்கல டாட். அப்புறம் ஏன்டா மைக்கை செட் பண்ணிட்டு வரல? அதற்கான சூழ்நிலை அமையல டாட். வெளியில இருந்து ஆளுங்களை வர வச்சு அந்த வேலையை முடிச்சிடறேன்னு சொன்னப்போ நான் பெரிய சூரப்புலி, நானே இந்த வேலையை பண்ணிடுறேன்னு பெரிய இவனாட்ட பேசினேன். இப்ப என்னடானா அதுக்கான சூழ்நிலை அமையலன்னு சொல்றேன். அந்த ருத்ராவையும் சிவாவையும் ஜெயிக்கணும்னு ஆவேசப்பட்டி. இப்ப அந்த ஆவேசம் எங்கடா போச்சு? என்ன பிரயத்தனப்பட்டாவது அந்த மைக் அங்க செட் பண்ணிட்டு வந்திருந்தீனா அந்த ருத்ராவை நான் பிசினஸ்ல பந்தாடி இருப்பேன். கடைசியில முடியலன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். படா. ஏய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? டாட், அவங்க வீட்டில் மைக் செட் பண்ணி அவங்க பேசுறத ஒட்டி கேட்கறத விட ஒரு பெரிய விஷயம் நம்ம கையில மாட்டிருக்கு. என்ன விஷயம் ரகு? அதை நீங்களே பாருங்க டாட்.
போயிட்டு வர வழியில பெரிய சம்பவம் நடந்துருச்சு. நம்ம அனிதாம்மா ஒரு பையனை கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு மனிதாபிமானத்தோட கூட அந்த பையனுக்கு உதவி செய்யவே இல்லை. அதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய் ரகு, நான் கூட உன்னை பத்தி என்னவோ நினைச்சேன். இப்படி ஒரு பிரமாதமான விஷயத்தை வீடியோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உன்னை மீன் பிடிக்க அனுப்புனேன், ஆனா நீ திமிங்கலத்தையே பிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிய. பாத்தீங்களா டாட், ருத்ரா பொண்ணு அனிதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. அது அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு பார்த்துருக்கா. அந்த ருத்ராவை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு இதை விடவும் சிறப்பான சம்பவம் வேற என்ன வேணும் டாட்? நிச்சயமா இருக்க முடியாது ரகு. இப்ப இந்த விஷயம் மட்டும் நமக்கு தெரியலனா அந்த ருத்ரா இந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையே வெளியே தெரியாம மறைச்சிருப்பான். நம்மள ஒவ்வொரு முறையும் பிசினஸ்ல தோக்கடிக்கிறப்பெல்லாம் அவளை எப்படி கதறி துடிக்க வைக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வஞ்சகம் தீர்க்கறதுக்கு செம்மையான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இப்பவே நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் சார். என்னையா மின்னல் நியூஸ் எக்ஸ்பிரஸ் ஆனந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? நியூஸ் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன விஷயமா கால் பண்ணீங்க, அதை சொல்லுங்க சார். எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான். இப்ப நான் ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன், அதை நான் சொல்ற மாதிரி பண்ணிடு. என்ன பண்ணிடுறேன் சார், சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்தை தெளிவா பண்ணிடு, சரியா? பக்காவா பண்ணிடுறேன் சார். நீங்க வீடியோ அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறேன். ரகு, அவனுக்கு அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே டாட். ருத்ரா, உன் ஆட்டம் இன்னியோட முடிவுக்கு வரப்போகுது. இந்த அருண், இதையும் உள்ள வச்சிரு. கொடுங்கம்மா. மா, இப்ப எதுக்குமா சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணும்? உடனே கிளம்பி வான்னு பாட்டி இவ்வளவு அவசரமா ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லப்பா, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. அதனாலதான் அவங்க நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. மா, அப்படின்னா சக்தி தானே நம்ம கூட வரணும். அவளுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? இல்ல அருண், இத பத்தி அவகிட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. ஏமா? எல்லாம் காரணமாதான்ப்பா. சக்தியை நம்ம கூட கூட்டிட்டு போனா என் அம்மா அவளை திரும்பவும் இங்க அனுப்ப மாட்டாங்க. அவளை அங்கேயே இருக்க வச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்து நான் தானே வளர்த்தேன். என் காலம் முடியிற வரைக்கும் என் பேத்தி என் கூடவே இருக்கட்டும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ மேல உயிரையே வச்சிருக்காங்க. சக்தியும் அவங்க மேல இருக்கிற பாசத்துல அங்கேயே இருந்துருவாப்பா. உன் அப்பாவுக்கு சக்தியை பிடிக்காதுங்கிறதுனாலதான் அவளை சின்ன வயசுல இருந்தே அங்கேயே வச்சு வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா இப்பதான் உங்க அப்பா திருந்தி சக்தி மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாருல்ல. இதுக்கப்புறம் சக்தி நம்மளை விட்டு பிரிஞ்சு ஊர்லயே இருந்தா நல்லா இருக்காது அருண். என்னாலையும் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இப்ப மட்டும் என்னம்மா, அவன் நம்ம கூடவா இருக்கா? ருத்ரா மேடம் வீட்டுல தானே அடைக்கலமா இருக்கா? அவ ருத்ராமா வீட்டுல இருந்தாலும் நினைச்ச உடனே போய் பாக்குற தூரத்துல தானே இருக்கா. ஆனா உன் பாட்டி வீடு அப்படி இல்லை. இங்க இருந்து 500 கிலோமீட்டர் போகணும். இதெல்லாம் யோசனை பண்ணிதான் சக்திக்கு எந்த தகவலும் சொல்லாம உன்னை மட்டும் கூட்டிட்டு போறேன். போயிட்டு வந்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்ப்பா. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சக்தி அங்க வந்தா பாட்டி கண்டிப்பா நம்ம கூட திரும்ப அனுப்ப மாட்டாங்க. சக்தி இங்க நம்ம கண் பார்வையில இருக்கட்டும். என்ன தாயும் மகனும் இன்னுமா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. பஸ் எடுத்துருவான். அதை விட்டா மதியம் 2 மணிக்கு தான் பஸ் இருக்கு. சொத்துல பங்கு பிரிச்சு வாங்க போறோன்னதும் எவ்வளவு அவசரமா நம்மளை கிளப்புறாரு பாத்தீங்களா? மாமனார் வீட்டு சொத்து மேல அவ்வளோ பேராசை.
ஆமாப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு சேர வேண்டியதை வாங்கித்தானே ஆகணும். அதெல்லாம் சரி, என் பாட்டி சுயமா சம்பாதிச்ச சொத்தை அவங்க மகளுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. நாளைக்கு உங்களுக்கும் வயசாயிடுச்சுன்னா எனக்கும் சக்திக்கும் எந்த சொத்தை பங்கு பிரிச்சு கொடுப்பீங்க? என்ன அருண், நான் வெறும் பையன்னு என்னை குத்தி காட்டுறியா? நான் சொன்னதை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பாத்தியாடி, உன் புள்ள என்ன எப்படி மட்டம் தட்டி பேசுறான்னு? அவன் உங்களை எங்கெங்க மட்டம் தட்டி பேசுறான்? உண்மையை தானே சொல்றான். உன் மகன் என்ன பேசினாலும் உனக்கு அப்படியே இனிக்குமே. ஐயா சாமி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சத்து இல்லை, என்னை விட்டுடுங்க. இங்க பார் சீதா, உன் தங்கச்சிங்க 2 பேரும் நீலிக்கண்ணீர் வெடிச்சு சொத்துல அதிகமா பங்கு கேட்பாளுங்க. தாயும் மகனும் ஐயோ பாவன்னு பரிதாபப்பட்டு நமக்கு சேர வேண்டியதை விட்டு கொடுத்துட்டு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, பங்கு பாகத்தை கரெக்டா வாங்கிட்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? உங்களை மாதிரி என் தங்கச்சிங்க ஒன்றும் பேராசை பிடிச்சவங்க கிடையாது. அவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. உன் தங்கச்சிகளை நீ தான் மெச்சுக்கணும். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொன்னேன். மா வாங்கம்மா போலாம். ஆ, என்னங்க, ஃப்ரிட்ஜில் தோசை மாவு வச்சிருக்கேன், நைட்டு தோசை ஊற்றி சாப்பிடுங்க. அதெல்லாம் பேச இதான் நேரமா? டைம் ஆச்சு, கிளம்புமா. அந்த மாமியா கிழவி சொத்துல இருந்து சக்திக்கு 10 பைசா கூட கொடுக்க கூடாது. அது எல்லாத்தையும் நம்ம பேர்ல பத்திரம் முடிச்சு வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டாங்கன்னா என்ன மம்மி பண்றது? அந்த பையனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி உனக்கு நடந்திருந்ததுன்னா ஒரு தாயா நான் எப்படி துடிச்சிருப்பேன், அப்படிதானே அவங்களும் துடிப்பாங்க. மம்மி, நான் திரும்பவும் சொல்றேன், நான் வேணும்னு பண்ணல. என்ன போலீஸ் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் நிச்சயமா சூசைட் பண்ணிக்குவேன். என்ன அனிதா இது? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இந்த பிரச்சனையில நீங்களும் என்ன கைவிட்டா சாகிறது தவிர வேற என்ன முடிவு என்னால எடுக்க முடியும் மம்மி? அனிதா கவனக்குறைவா காரை டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால பாவம் ஒரு ஏழை பையன் அடிபட்டுட்டான். அவனை எப்படியாவது காப்பாத்தணும். ஐயோ, நான் பண்ணல, நான் பண்ணல, மம்மி, நான் பண்ணல மம்மி. அனிதா, என்னாச்சு? என்னாச்சுமா? எனக்கு கெட்ட கனவா வருது மம்மி. அந்த பையன் செத்து போயிட்ட மாதிரியும் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியும் கனவு வருது மம்மி. உண்மையிலேயே நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. அனிமா, என்ன நீ கனவு கண்டு அது அப்படியே நடந்துருமா? ஏற்கனவே நாம கேட்ட பேசின சம்பவங்கள் எல்லாம் ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும். அதோட வெளிப்பாடுதான் கனவு. நடக்க போற விஷயம் எல்லாம் கனவா வராது, புரிஞ்சுக்கோ. ஆனா என் விஷயத்துல இந்த கனவு பழிச்சிருச்சுன்னா என்ன மம்மி பண்றது? அனிதா, அப்படிலாம் தப்பா எதுவுமே நடக்காது. முதல்ல நீ இப்படி நெகட்டிவா யோசனை பண்றத நிறுத்து. மனசு முழுக்க பயம் நிறைஞ்சிருக்கு மம்மி. என்னால நல்ல விதமா யோசிக்கவே முடியல.
நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. நீ ஆக்சிடென்ட் பண்ண பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். அவன் சீக்கிரமா குணமாகி நல்லபடியா வந்துருவான். போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இன்னும் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணல. சக்தியும் நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணு, அவளும் இந்த விஷயத்த வெளியில சொல்ல மாட்டா. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நீதான் தேவையில்லாம மனச போட்டு குழப்பிட்டு இருக்க. காம் டவுன் பேபி. இந்த விஷயத்துல உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே. அழாத. ருத்ரா, ருத்ரா, அனிதா நேத்து காலையில ஒரு சின்ன பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாளா? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. நேத்து ராத்திரி நேரங்கட்ட நேரத்துல அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்தப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. அவர் ஏன் வந்தாருன்னு கேட்டதுக்கு நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்ட. என்ன ருத்ரா இதெல்லாம்? இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா? யாருக்கும் சொல்லாம நீங்க 2 பேரும் மறைக்க நினைச்ச விஷயம்தான் இப்ப ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுன்னா புரியல. அனிதா பண்ண ஆக்சிடென்ட் நியூஸ் தான் இப்ப எல்லா டிவி சேனல்லையும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. டிவில வருதா? அத பாத்துட்டு தான் இப்படி பதறி போய் ஓடி வந்திருக்கேன். இப்ப வெளியில கூட எல்லாருமே அந்த நியூஸ தான் பதட்டத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. தெரியுமா உனக்கு? மம்மி, இப்ப என்ன பண்றது மம்மி? அனிதா, நீ தைரியமா இரு. முதல்ல அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். பயப்படாத, நான் இருக்கேன்ல. வா வாங்க. அங்க பாரு. அப்பாவி சிறுவனுக்கு ஈசியா ரோட்டில் நடந்த பயங்கரம். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓ ருத்ராவின் மகள் அனிதா நேற்று ஒரு பார்ட்டிக்கு போய்விட்டு முழு போதையில் தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார். இல்ல 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 மம்மி, நான் பண்ணல. போய் சொல்றாங்க. நான் குடிக்கல மம்மி. நான் குடிக்கல மம்மி. நான் குடிக்கல. நான் குடிக்கல. அப்போது டீ கடை வேலையை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் மீது தனது காரால் பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமலும் அந்த சிறுவனுக்கு எந்த உதவியும் செய்யாமலும் தப்பி இருக்கிறார். அந்த சிறுவன் இப்போது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். உயிருக்கு போராடும் தனது மகனின் நிலை கண்டு கதறி துடிக்கும் அந்த தாயின் பரிதவிப்பு காண்போரை கண் கலங்க வைப்பதாக இருக்கிறது. அந்த காட்சியை இப்போது நேரலையில் காணலாம். எனக்கு யாரும் இல்லையா? நானும் என் பிள்ளையும் மட்டும்தான். எப்பவும் வேலை முடிக்கிற நேரத்துல என்ன கூப்பிடுவான். பார்த்து பத்திரமா வாயான்னு சொல்லுவேன். சரிமான்னு சொல்லுவானே. இன்னைக்கு கூட ரொம்ப பசிக்குதுமா, வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கேட்டானே. ஆசாசையா கேட்ட புள்ள இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். இந்த பணக்கார திமிருக்கு முன்னாடி இந்த ஏழை என்னையா பண்ண முடியும்? என் புள்ளைய அடிச்சு போட்டுட்டு
அந்த பொண்ணு நிக்காம வேகமா போயிடுச்சியா. என்ன மாதிரி ஏழப்பட்ட பொண்ணுதான் பரிதாபப்பட்டு என் புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்குங்க. எப்படியாச்சும் என் புள்ள உயிர் பொழைக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிட்டு இருக்கேன். அடிச்சுட்டு நிக்காம போன அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க ஐயா, தண்டனை கொடுங்க ஐயா. குடிச்சிட்டு நீங்க செத்து போங்க. ரோட்ல போற ஏழைய ஏன் கொல்றீங்க? இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். நாம புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது பணக்கார விட்டு பொண்ணு, பணம் பாதாள வரைக்கும் பாயும். பாவம் அந்த சின்ன பையன், பொழைக்கிறானோ சாகுறானோ எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கணும். மேடம், ஈசிஆர்ல நடந்த சிறுவன் ஆக்சிடென்ட் கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். சார், அந்த ஈசிஆர் ஆக்சிடென்ட் கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணக்கார பொண்ணுங்கிறதுனாலயே உடனே எல்லாரும் தண்டிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. சரியான ஆதாரம் இல்லாம யாரையும் குற்றவாளியாக்கி தீர்ப்பு சொல்லக்கூடாது. ருத்ராவோட பொண்ணுதான் செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இந்த விவகாரம் இன்று சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் காவல்துறையில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ருத்ராவின் மகள் அனிதா தான் முக்கிய குற்றவாளி என்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாரத்தை உங்களுக்கு வெளியிடுகிறோம். சிறிய இடைவேளைக்கு பின் காத்திருங்கள். நேர்ல பார்த்தவங்க யாராவது சொல்லிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது பார்த்துருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருந்தா அப்ப அந்த வீடியோவை காட்டுவாங்கல்ல. அப்படி எதுவும் காட்டலையே. அவங்க கிட்ட நேர்ல பார்த்தவங்க தான் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபல தொழிலதிபர் ருத்ராவின் மகளான அனிதா ஏழை சிறுவனை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நமது சேனலுக்கு கிடைத்த அந்த முக்கிய ஆதாரம் இதோ உங்கள் பார்வைக்கு. நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அம்மானு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்தான். அவனை மோதின ஒரு கார் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. பார்த்தா அது அனிதா அம்மா. காரை விட்டு இறங்கி அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அனிதா அம்மாவை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அவங்க வேகமா கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அட்லீஸ்ட் அனிதா அம்மா ஒரு மனிதாபிமானத்துல கூட அந்த பையனுக்கு அவங்க உதவி செய்யவே இல்லை. அப்புறம் நான் தான் அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நீதி கிடைக்கவும் குற்றவாளிக்கு மிக விரைவில் தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செய்திகளை தொடர்ந்து இணைந்திருங்கள்.
பாத்தியா ருத்ரா? நம்ம அனிதா ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த மீடியாவுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு பாத்தியா? ஏ சக்தின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனியே. அவதான் நடந்த எல்லா விஷயத்தையும் ஊர் உலகத்துக்கே சொல்லியிருக்கா. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா அவ யாருன்னு? எந்த சூழ்நிலையிலையும் சக்தி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அவ எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டிட்டா. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன் இப்படி பண்ணா? அவ ஏன் இப்படி பண்ணாளா? அவ ஒரு விஷ பாம்பு. விஷத்தை கக்கி நம்ம குடும்பத்தை சீரழிக்க வந்தவ. இது புரியாம நீதான் அந்த பாம்புக்கு ஆசாசியா பால் வாத்த. அது கடைசியில தான் வேலைய காமிச்சிருச்சு. நானும் கொஞ்ச நாளா அவ நடவடிக்கையை பார்த்துட்டு அவ சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே தானே இருக்கேன். நீதான் அத காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறியே. அவ உன் புடவைய அயன் பாக்ஸ்ல பொசுக்குனப்பவே அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவ என்ன தப்பு பண்ணாலும் அது கடைசியில நல்லதாதான் முடியும்னு நீ நம்பின. என்னமோ தேவலோக கண்ணி அதிசயமா நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைச்சு அவளுக்கு புகழார சூட்டின. இப்ப கடைசியில குடும்ப மானம் மொத்தத்தையும் கப்பல் ஏத்திட்டு போயிட்டா பாரு. அவ மட்டும் வீட்ல இல்லாம இருந்திருந்தா அனிதா பண்ண ஆக்சிடென்ட் விஷயத்த யாருக்கும் தெரியாம முடிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப பாரு, எல்லாமே முடிச்சு போச்சு. இதனால உனக்கும் வெளியில கெட்ட பேர் ஆயிடுச்சு. அனிதாவும் பாவம் வெளியில தலையே காட்ட முடியாத சமயம் பார்த்து சந்தி சிரிக்க வச்சுட்டா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்குமா. சக்தியை கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்போம். இதுக்கு மேல அவளை கூப்பிட்டு விசாரிக்க என்னடா இருக்கு? அத பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாளே. அனிதா ஆக்சிடெண்ட்டை பற்றி நேற்று ராத்திரி சக்தி நம்மக்கிட்ட என்ன சொன்னாலோ அதை அப்படியே தான் டிவியில் காட்டினாங்க. சக்தி நம்மக்கிட்ட பேசின விஷயம் எப்படி டிவிக்காரங்களுக்கு போச்சு ஒன்றும் புரியலையே. மலர், அம்மா சக்தி எங்க? சக்தி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாமா. அவ திரும்பி இனி வரமாட்டா ருத்ரா. அதான் இந்த வீட்டுக்குள்ள வந்த வேலைய சிறப்பா முடிச்சிட்டாளே. அப்படியே போயிருவா. மம்மி, நான் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த சக்தி பார்த்தப்பவே எனக்கு தெரியும் அவ என்ன மாட்டி விடுவான்னு. ஆனா நீங்க தான் சக்தி கிட்ட நான் பேசிட்டேன், அவ நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணு, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்த வெளியில சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா மம்மி? நீங்க வாங்கி கொடுத்த போன்லயே நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு வீடியோ எடுத்து மீடியாக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டா. என்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல. எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம். அனிதா, அனிதா நேற்று ஒரு பார்ட்டிக்கு போய்விட்டு முழு போதையில் தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார். நான் குடிக்கவே இல்லை. அனிதா, கதவு தர, கதவு தர. அனிதா, கதவு தர. அனிதா, அவனை மோதன கார் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. பார்த்தா அது அனிதா அம்மா. அனிதா, அனிதா, கதவு தர. அனிதா, 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 ப்ளீஸ் கதவு தர. அனிதா, நான் அனிதா அம்மாவை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அவங்க வேகமா கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க.
இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. அனிதா கதவை தர அனிதா. அனிதா கதவை தர அனிதா. அனிதா 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 ப்ளீஸ் அனிதா கதவை தரமா? அனிதா கதவை தர சொல்றல கதவை தரடா. அனிதா அம்மா, ஒரு மனிதாபிமானத்துல கூட அந்த பையனுக்கு அவங்க உதவி செய்யவே இல்ல. இனிமே உயிரோட இருந்தா கேவு. அனிதா அனிதா கதவை தர. அனிதா 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 ப்ளீஸ் கதவை தர. அனிதா அனிதா சொல்றல. அனிதா 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 கதவை தர. அனிதா அனிதா கதவை தர. அனிதா 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 கதவை தர. அனிதா 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 தயவு செஞ்சு கதவை தர. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல கதவை தர அனிதா. அனிதா சொன்னா கேளு ப்ளீஸ் கதவை தர. அனிதா தயவு செஞ்சு கதவை தர. அனிதா அனிதா கதவை தர அனிதா. அனிதாமா கதவை தர அனிதா. அனிதா 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 ப்ளீஸ். இவ ஆத்திரத்துல ஏதாவது தப்பா பண்ணிப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனிதா அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி அனிதா எதுவும் தப்பா பண்ணிக்க மாட்டா. முதல்ல நீங்க தைரியமா இருங்க. அனிதா நீ அத்தை சொன்னா கேப்பதானே? தயவு செஞ்சு கதவை தோற அனிதா. எங்க தவிப்பு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? கதவை தோற அனிதா. அனிதா சொல்றத புரிஞ்சுக்கோ. அனிதா அனிதா கதவை தர அனிதா. அனிதா 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 ப்ளீஸ். அனிதாமா அனிதா கதவை தோற. சொல்றத கேளு அனிதா. அனிதா ருத்ரா அத்தை மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்துச்சுன்னா பாவம் அவங்கள அழ வைக்காத. தயவு செஞ்சு கதவை தர. அனிதா அனிதா இப்ப டோரை திறக்க போறியா இல்லையா? சந்தோஷ், அவ கதவை திறக்க மாட்டா. வீம்பு பிடிச்சவ. சிவா கதவை ஓட. சரிங்க. இனிமே உன்னால யாரும் காப்பாத்த முடியாது. அனிதா காப்பாத்த முடியாது. யாராலும் காப்பாத்த முடியாது. அனிதா காப்பாத்த முடியாது. யாராலும் உன்னை காப்பாத்த முடியாது. ஐயோ அனிதா அப்படி எல்லாம் பண்ணாத அனிதா. அனிதா உன்னை காப்பாத்த முடியாது. இனிமே முடியாது. யாராலும் அனிதா முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? விடுங்க. இனிமே உங்க யாராலும் என்ன காப்பாத்த முடியாது. எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்க. காப்பாத்த முடியாது. அனிதா ஸ்டாப். காப்பாத்த முடியாது. அனிதா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அப்படியே இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன சுத்தி எல்லாமே வெறுமையா இருக்கு மம்மி. எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. என் மனசை என்னால சமாளிக்க முடியல மம்மி. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஐயோ அனிதா அழாத. அம்மா நான் இருக்கேன். மம்மி
அப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, அதனால ஒரு பையன் பாதிக்கப்படுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனாலும் நடக்க கூடாதது நடந்துருச்சு. அனிதாமாவும் வேணும்னே அதை பண்ணல. அது ஒரு விபத்து. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு ருத்ராமா எல்லா வகையான உதவியும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. உயிர் கொடுத்து அந்த உயிரை காப்பாத்தி வளர்க்கறது நீதான். அதான் உன் சன்னிதானம் தேடி வந்து உன்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த பையனை நல்லபடியா குணமாக்கி கொடுப்பான். என்ன போலீஸ் வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? வழக்கமா எந்த போலீஸ் ஆபீசரும் ருத்ராவை மரியாதை நிமித்தமா சந்திக்க வர்றப்ப தனியா தான் வருவாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் கூட ஹெட் கான்ஸ்டபிள் 2 கான்ஸ்டபிள் வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்? ஏதோ தப்பா தெரியுதே. இந்த அம்மா மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு. வீட்ல யாரும் இல்லையா? நான் வர்றது தெரிஞ்சு ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா என்ன? மம்மி, நான் தேடி வருவேன்னு தெரிஞ்சு ஒளிஞ்சிட்டீங்களான்னு யாரும் கேக்குறாங்க. அவங்க குரல்ல பயமுறுத்துற மாதிரி இருக்கு மம்மி. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இப்ப நீ இருக்கிற மனநிலையில எல்லாமே தப்பாதான் கேட்கும், தப்பாதான் தெரியும். பதட்டப்படாத அனிதா. மலர், போய் யாருன்னு பாரு. சரிங்கம்மா. வீட்ல ஆள் இருக்காங்களான்னு கேட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. நீ மட்டும்தான் வர? யார் நீ? நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேம்மா. இவ்வளவு பெரிய வீட்ல நீ ஒருத்தி தான் இருக்கியா? வேற யாரும் கிடையாதா? நான் கேக்குறேன், பதில் சொல்லாம நிக்கிற. இல்லைங்க மேடம், அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க மேடம். அது எந்த மாதிரி மீட்டிங்னு எனக்கு தெரியும். எல்லாரையும் வர சொல்லு. சரிங்க மேடம். அம்மா, போலீஸ்காரம்மா வந்திருக்காங்க. மம்மி, மம்மி, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னதுக்கு அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? என்ன தேடி போலீஸ் வந்துட்டாங்க. இனிமே என்ன தப்பிக்க முடியாது. எல்லாமே முடிஞ்சது. அனிதா, அழாத. அழாத அனிதா, அழாத. நீ எவ்வளவு தைரியமானவ. நீயே இப்படி அழலாமா? போலீஸ் உன் மேல கை வச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் நாங்க விட்டுருவோமா? ஆபத்து பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி அத்த தைரியமா இருக்க முடியும்? எனக்கு பயமா இருக்கு அத்த. நீ பயப்படாத அனிதா. அனிதா,
நடந்த இன்சிடென்ட் சம்பந்தமா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் விசாரிக்க வந்திருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீ பயப்படாம தைரியமா இரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அனி, பி கூல். ஓகே திவ்யா, நீ இங்கே இருந்து அனிதாவை பாத்துக்கோ. சரி அத்தை. வாங்க போய் என்னன்னு விசாரிக்கலாம். சரிம்மா. பயப்படாத, சரியா? அழாத அனிதா, ஒன்றும் ஆகாது. Hello. I am Rudra. நான் உங்க கூட கை கொடுத்து நட்பு பாராட்ட வரல. கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க மேடம், எதை பத்தி விசாரிக்கணும்? அப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் அவர்களே? மேடம், நீங்க எதுக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஜில்லுன்னு பாதாம் மில்க் போட்டு கொண்டு வரேன். உடல் சூட்டுக்கும் மன சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. நான் போய் கொண்டு வரேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. உங்கள ஏய், என்ன உன் வீட்ல பாதாம் மில்க் குடிச்சிட்டு நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு குடுக்குற பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு போறவன் நினைச்சீங்களா? அருந்ததி அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உங்க பணக்கார பகட்டுக்கெல்லாம் மயங்குற ஆளு நான் கிடையாது. இங்க அனிதா யாரு? ஐயோ, என் பொண்ணை அரெஸ்ட் பண்ண போறாங்களா? ருத்ரம்மா, என் பொண்ணை அரெஸ்ட் பண்ண விட்டுறாதீங்கம்மா. என்ன, நான் கேட்டதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா? அனிதா என் பொண்ணுதான். பணக்கார செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கீங்க. அந்த திமிர்ல தான் அது அடங்காம கொழுப்பு எடுத்து திரியுது. மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறோங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசுறது? ரோட்ல போன அப்பாவி சின்ன பையனை உங்க பொண்ணு கார்ல அடிச்சு தூக்கி இருக்கா. அவளுக்குலாம் என்ன மரியாதை? என்னது, என் பொண்ணு அனிதா ஒரு பையனை கார்ல அடிச்சிட்டாளா? அட கடவுளே. உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட மறைக்க உங்களுக்கு ஃபேவரான போலீஸ்காரங்களுக்கு கவரை கொடுத்து பண்ண தப்பையே மறைக்க பார்த்திருக்கீங்க. ஆனா அப்படியெல்லாம் பணத்தால தப்ப மறைச்சிட முடியாது. சட்டம் தான் கடமையை செய்யும்னு இந்த கேஸ டீல் பண்ண வந்தா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ருத்ரா மேடம், உங்களை மாதிரி பணக்கார முதலைங்க கிட்ட பம்மி பாதுங்கிற போலீஸ்காரி நான் இல்ல. நான் வேற மாதிரி. என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. புரிஞ்சுதா? உங்க பொண்ணை வர சொல்லுங்க. ப்ளீஸ் மேடம், அவசரப்படாதீங்க.
இது சம்பந்தமா கொஞ்சம் பொறுமையா பேசலாம். உங்க பொண்ணால அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க பொறுமையா பேச்சுவார்த்தை கூப்பிடுறீங்களா? அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. கூப்பிடுங்க உங்க பொண்ண. அனிதா இப்போ வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா மேடம். அப்போ அவ வீட்ல இல்ல, அப்படிதானே? ஆமா மேடம், கோயிலுக்கு போயிருக்கா. எந்த கோயிலுக்கு? அது காமாட்சி அம்மன் இல்ல முருகன் கோயிலுக்கு, இல்ல விநாயகர் கோயிலுக்கு. அண்ணி ப்ளீஸ் இத பாருங்க மேடம், நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணு அனிதாவால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல ஒரு பையன் அடிபட்டுட்டான். அதனால அந்த பையனை காப்பாத்துறதுக்கு என்ன மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் பண்றேன்னு பொறுப்பேற்றிருக்கேன். நடந்த தப்ப மறைச்சிட்டு நாங்க ஒண்ணு அந்த பையனை கைவிடல மேடம், விடவும் மாட்டோம். இதுக்காக உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்திடலாமா? இத பாருங்க மேடம், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதை ஏன் கொலை முயற்சியாட்ட நீங்க சித்தரிக்கிறீங்க? குட் கொஸ்டின் மேடம். உங்க பொண்ணு ஃபுல் மப்புல காரை டிரைவ் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணிருக்கா. அதனாலதான் பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணிருக்கு. சரக்கு அடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணா அது என்ன வழக்கு? நீங்களே சொல்லுங்க மேடம். அனிதாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவளுக்கு இந்த குடிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. அத நாங்க முடிவு பண்ணணும். இப்ப நீங்களா அவளை கூட்டிட்டு வந்து எங்க கூட அனுப்பி வச்சா நல்லது. இல்லனா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். மேம், நீங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ரவுடி மாதிரிலாம் பேசாதீங்க. இட்ஸ் ராங். நான் தேடி வந்து அக்யூஸ்ட் என்கிட்ட ஒப்படைக்கலனா என் பேச்சு பொறுக்கித்தனமா தான் இருக்கும். உன்கிட்ட என்ன பேச்சு? ஏய், அவளை இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு இடம் விடாம தேடி அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்க. என்ன தயக்கம்? போய் இழுத்துட்டு வாங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பேசுங்க மேடம். கமிஷனர் கிட்ட பேசுங்க, இல்ல அதுக்கு மேல டிஜிபி, இல்ல பொலிட்டிக்கல் லெவல். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல மேடம். ஒரு அக்யூஸ்டுக்கு லீகலா தண்டனை வாங்கி தர முடியலனா இல்லீகலா என்கவுண்டர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ருத்ரா மேடம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க மேடம், நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா நீங்க என்னோட வேலையை தடுக்க கூடாது. கான்ஸ்டபிள், சர்ச் பண்ண சொன்னேன். வெயிட் அண்ணே, அனிதாவை கூட்டிட்டு வாங்க. அவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி கூட்டிட்டு வாங்க. மாமாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அம்மா பேசிட்டாங்கல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா உன்னை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலீஸ் உன்னை கேள்வி கேட்பாங்க, நீ தைரியமா பதில் சொல்லுன. எதுக்கும் பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா. நீ தைரியமா துணிச்சலா வாமா. அனிதா. ஐயோ, இவ வேற இந்த நேரத்துல கூப்பிடுறாளே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே.
பயப்படாத அனிமா, பாத்துக்கலாம். என்னம்மா அனிதா கண்ணு, யாரோ ஒரு அம்மா நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே, அப்புறம் நீ குடிக்க மாட்டேன்னு வேற சொன்னாங்க. யாரும்மா அப்படி சொன்னது? எங்க கொஞ்சம் முகத்தை காட்டு. அனிதா கண்ணு, ஸ்டேஷனுக்கு போலாமா? மம்மி என்ன காப்பாத்துங்க மம்மி. என் பொண்ணை உங்க கூட அனுப்ப முடியாது. என் லாயர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியும். நீங்க முடிவுக்கு வாங்க, வராம போங்க. என் வேலையை செய்ய விடாம தடுத்தா, காவல்துறை அதிகாரிய பணி செய்ய விடாம தடுத்த குற்றத்திற்காக உங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன். யோசிக்க மாட்டேன், சொன்னதை செய்வேன். மேம், உங்களுக்கு ருத்ராதையை பத்தி தெரியாது. அவங்ககிட்ட மரியாதையா நடந்துக்காங்க. மரியாதைய பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கார்த்திகா, அவளை போய் இழுத்துட்டு வா. சிவா, மம்மி என்ன மம்மி நடக்குது? எனக்கு பயமா இருக்கு மம்மி. மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம், என்ன விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. ஏய், வாயை மூடிட்டு கம்முன்னு வாடி. ஓவரா துள்ளுன கையில விலங்க போட்டு இழுத்துட்டு போயிடுவேன். எழுந்துடுறி. மம்மி, வேண்டாம் இன்ஸ்பெக்டர். வாடி. மேடம் என்ன விட்டுருங்க மேடம். வாடி. மேடம், மம்மி என்ன பண்றீங்க? மேடம், மம்மி, அனிதா, மேடம், அனிதா, மேம், என்ன பண்றீங்க? மேடம் விட்டுருங்க மம்மி. அனிதா என்ன விடுங்க. அனிதா, விடுங்க. மம்மி, மேம், மேடம் என்ன விடுங்க. அனிதா, மேடம் என்ன விடுங்க. மம்மி, மம்மி, மம்மி. இன்ஸ்பெக்டர் நில்லுங்க. அவ என்ன கொலை குத்தமா பண்ணிருக்கா? ஏன் இப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அனிதா அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாதீங்க மேடம். அவங்கள விட்டுடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். யாரையா நீ? முதல்ல என் காலை விடியா. மேடம் அனிதா அம்மாவை நீங்க விட்டாதான் நான் உங்க காலை விடுவேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். யோ, காலை பிடிச்சு கெஞ்சி பிளாக்மெயில் பண்றியா? எந்திரியா. இல்ல மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் நீ என் காலை பிடிச்சு கெஞ்சினா நான் இவளை விட்டுருவேனா? மேடம் மேடம் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அனிதா அம்மாவை விட்டுருங்க மேடம். அவங்களுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போங்க மேடம். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. நான் உங்க கூட வரேன் மேடம். என்ன புடிச்சிட்டு போங்க மேடம். ஓஹோ, இவளை விட்டுட்டு உன்னை புடிச்சிட்டு போணுமா? ஆமா மேடம். இங்க நீ என்னவா இருக்க? டிரைவர் மேடம். ஆஃப்டர் ஆல் நீ இங்க ஒரு டிரைவர் தானே? ஆமா மேடம். அனிதா அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் ருத்ரா அம்மாவுக்கு டிரைவரா இருக்கேன் மேடம். ஓஹோ, இத்தனை வருஷமா இவங்க உப்பத்தின விசுவாசத்துக்காக நீ சரண்டர் ஆக போறியா? அதுக்காகவும் தான் மேடம். மத்த எல்லாத்துக்கும் தான் மேடம். ப்ளீஸ் மேடம் அவங்கள விட்டுருங்க மேடம். அப்படியே ஒண்ணு விட்டேன்னு வை, அங்க போய் விழுவ. ஆளையும் முக கட்டையும் பாரு. உனக்குன்னு குடும்பம் இல்ல, புள்ளக்குட்டி இல்ல. அவங்களெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்துக்காக சரண்டர் ஆக போறியா? இந்த மாதிரி சொன்னதுக்காகவே உன் மேல தனியா கேஸ போட்டு உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். ப்ளீஸ் மேடம். மேடம் 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 சொல்றீங்க கேளுங்க மேடம். மேம் அனிதா, அனிதா
ப்ளீஸ் மேடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம் விட்டுருங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அனிதா அம்மாவை விட்டுருங்க மேடம் மேடம் அவ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டா மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம் விட்டுருங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அனிதா அம்மாவை விட்டுருங்க மேடம் மேடம் வண்டி எடு மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் சொன்ன கேளுங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அனிதா அம்மாவை விட்டுருங்க மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் ஐயோ என்ன இது அனிதா அம்மாவை போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. அனிதா அம்மா அனிதா அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா நடந்து வரான்னு பாத்தியா ருத்ரா? அம்மா என்னாச்சுமா? எதுக்குமா அனிதா அம்மாவை போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க? அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. ஏய் என்னடி பண்றதையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னாச்சு நொன்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லலாம் போல இருக்கு. பாத்தியா ருத்ரா எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நாடகம் ஆடுறான்னு? அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் எதுக்குமா நாடகம் ஆடணும்? ஏய் என் மொத்த நம்பிக்கையையும் ஒரே நாள்ல சாகடிச்சிட்டியே. அம்மா பேசாத. பொண்ணு ஒரு வேலை செய்யற பொண்ணு மாதிரியா நான் பார்த்தேன்? என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நான் பார்த்தேன். ஒரு தாய் கோழி ஒரு குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி தானே உன்னை இந்த வீட்டுல வச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியே. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் என்னம்மா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ அப்படின்னா இப்ப போலீஸ் வந்து அனிதாவை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க? நாங்க எல்லாரும் ஏன் இப்படி பரிதவிச்சு நிக்கிறோம்னு உனக்கு தெரியாது அப்படிதானே? எனக்கு உண்மையிலேயே தெரியலங்கம்மா. என் உயிரையே நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடிச்சு பல்லகிலெல்லாம் கழட்டிடுவேன் ஜாக்கிரதை. அனிதா தெரியாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. அத ருத்ரா ஒண்ணு நியாயப்படுத்தல. அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான். ஆனா நடந்துருச்சு. அதுக்காக அடிப்பட்ட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை கோடி செலவானாலும் செலவு பண்ணி அவன் உயிரை காப்பாத்தி கொடுக்கறேன்னு ருத்ரா சொன்னாதானே? அதோட அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்காக செட்டில்மெண்ட்டும் பண்ணி கொடுத்திருப்போம். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும்னு உன்கிட்ட எவ்வளவு மன்றாடி கேட்டுக்கிட்டா. அப்பெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில இந்த ஆக்சிடென்ட் அனிதா தான் பண்ணான்னு ஒப்புதல் வாக்கு மூலமா உனக்கு நீயே வீடியோ எடுத்து அத மீடியா ஃபுல்லா கொடுத்திருக்க.
நீங்க சொல்றீங்க? நான் வீடியோ எடுத்து மீடியா கொடுத்தனா? அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணலம்மா. ஏய், நீ பேசின வீடியோ தாண்டி இப்ப ஊர் உலகமே பாத்துட்டு இருக்கு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம நான் பண்ணலன்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? இவ பேசினதை கேட்டியா ருத்ரா? இப்படிப்பட்ட பாவியதான் நல்ல வண்ணு தலையில தூக்கி வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்த. ஆனா இவ நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சதும் இல்லாம உன் ஒத்த மக செல்ல மகளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இப்ப உன்னை தனிமரமா நிக்க வச்சுட்டா. அம்மா, இவங்க சொல்ற மாதிரி நான் எந்த வீடியோவும் போடலம்மா. அனிதா தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு நீ பேசுன வீடியோ தான் இப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் போயிட்டு இருக்கு. ஆனா நீ அது இல்லைன்னு சொல்ற. அப்புறம் எப்படி மீடியாவுக்குலாம் அந்த நியூஸ் போச்சு? அது ஒண்ணு இல்லடா சிவா. ருத்ரா ஒரு மொபைலை வாங்கி கொடுத்திருக்கால, அந்த மொபைல்ல தனக்கு தானே வீடியோ எடுத்து அதை யாருக்காவது அனுப்பியிருப்பா. அது அப்படியே வாட்ஸ்அப் ஃபுல்லா பரவிருச்சு. அம்மா, அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலம்மா. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. நான் இத பண்ணலம்மா. நீங்க சொல்றத கேட்டு எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏய், எங்களை எல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு? பாத்தியா ருத்ரா, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு துணிச்சலா நம்ம முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கான். ஆரம்பத்துல இருந்தே அனிதாவும் அண்ணியும் நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்றப்பெல்லாம் நீ ஒரு அப்பாவி, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் தெரியாம தான் பண்ணிருப்பேன்னு உனக்காக நான் எவ்வளவு வாதாடி இருப்பேன், எவ்வளவு வக்காலத்து வாங்கியிருப்பேன். ஆனா உனக்குள்ள எவ்வளவு கெட்டன இருக்குன்னு இன்னைக்கு தானே எனக்கு புரியுது. ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், நீ எதுவும் பேசாத. இனிமே உன்னை நியாயப்படுத்தி அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நாங்க யாருமே இல்ல. என் பொண்ணுதான் என் உலகம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவ தெரியாம பண்ண ஒரு தப்ப உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டி அவளையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இல்லம்மா, வாய மூடு. பொண்ணையும் என் மகளா நினைச்சு பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு நீ நல்ல பரிசு கொடுத்துட்டமா. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ துரோகங்களை நான் கடந்து வந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு பண்ண துரோகம் பச்சை துரோகம். அந்த துரோகத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. இனிமே என் வாழ்நாள்ல உன் முகத்தை நான் என்னைக்கும் பார்க்க கூடாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். போ வெளியே. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. உங்களுக்கு நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன்? நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ். அண்ணி, சொல்லு ருத்ரா, இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போக சொல்லுங்க. சிவா, கார் எடு, லாயரை போய் பார்க்கலாம். சரி அத்தை. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, 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 அம்மா. எங்க போற? உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, வீட்டை விட்டு துரத்துன்னு சொல்லிட்டு போயிட்டால. அப்புறம் எதுக்கு போற காரை பார்த்து அம்மா நொம்மான்னு அப்படியே பரிதாபப்பட்டு கையை நீட்டிட்டு இருக்க? அதான் உன் சாயெல்லாம் வெளுத்து போச்சுல்ல. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. இப்ப நடந்த விஷயம் எதுக்குமே நான் காரணம் இல்ல. எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்த வீட்டுக்கு நான் எப்படிமா கெட்டது நினைப்பேன்? எனக்கு எப்படி நினைக்க தோணும்?
அந்த சாமி சத்தியமா சொல்றேன், எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. ஏய், ஓ சத்தியத்தை எடுத்துட்டு போய் குப்பையில போடு. பெரிய சத்தியசீலி அப்படியே சத்தியம் பண்றான். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ருத்ராதா இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம இருந்தா, இப்ப அவளும் பெரிய விளக்கம் கொடுத்து ஓ யோகிதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. முதல்ல போடி வெளியில. அம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லைங்கம்மா. இப்ப நீ இங்க இருந்து போக போறியா இல்லையா? போ வெளியில. ஐயோ அப்பா, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்கப்பா. எப்படி நம்ப சொல்றேன்? சகிக்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு உன்னை நம்ப வேற சொல்றியா? உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. நீ இப்படி நன்றி கெட்டவளா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்ன ஜென்மம் நீ எல்லாம்? நம்ம முதலாளி அம்மா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? உனக்கு அனிதாம்மா யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டோட தேவதை, ருத்ராமாவுடைய உயிர். அவங்கள போய் போலீஸ்ல மாட்டி விட்டுடியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போட்டிருக்க துணி வரைக்கும் அவங்க தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. உன்னை பெத்தது மட்டும்தான் நான். நீ சோறு தின்னு வளர்ந்ததெல்லாம் அவங்க பணத்துலதான். இன்னைக்கு நாம வாழற வாழ்க்கையே அவங்க போட்ட பிச்சைதான். இந்த வீட்டை கோயிலாவும் ருத்ராமாவையும் அனிதாமாவையும் தெய்வமா நினைச்சுதான் நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி புனிதமான வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க கௌரவத்தெல்லாம் சிதறடிச்சு இந்த நல்லவங்க நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டியே. ஒரு சாத்தான் செய்ய துணியாத விஷயத்த நீ செஞ்சிட்ட. என்ன குரல் உயருது? இல்லப்பா, நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க. இங்க பாரு, நான் பெத்த உறவை விடவும் நான் பெருசா நினைக்கிறது என் முதலாளி அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் தான். எப்ப நீ இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியோ அப்பவே உனக்கும் எனக்கும் அப்பா மகங்கிற உறவு அருந்து போச்சு. நான் உன்னை இன்னையோட தலை முழுகிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் மகங்கிற உறவோட இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. ஏய், பெத்த அப்பனே உன்னை அருவருப்பா பாக்குறான். இங்க நீ இன்னும் நின்னு படம் காமிச்சிட்டு இருக்கியா? உன்னை போத்தாலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. கையில இருக்கிற போனால தானே இவ்வளவு பிரச்சனையோ? எழுந்துங்க சக்தி அக்கா. என்னடி? மா, சக்தி அக்கா தான் அனிதா அண்ணி பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்கலாம்ல. அவ பண்ண விஷயம் பட்டவர்த்தனமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அப்படியே போட்டன வை. வாயை மூடிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அமைதியா உட்காரு. இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, இங்கே உட்காந்துட்டு இருக்கியா? எது? ஏய், அப்படியே போயிடு. இந்த பக்கம் வரணும்னு கனவுலே நினைச்சிடாத. மீறி வந்த உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். என்ன இங்க பார்வை? போ. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீ குடிச்சிட்டு கார் ஓட்டல தானேமா? ஆமா சார், நான் குடிக்கல. எனக்கு எப்போ அந்த பழக்கம் கிடையாது. அப்படின்னா எப்பவும் போல நார்மல் கண்டிஷன்ல தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடந்துச்சு அதானே? ஆமா சார், திடீர்னு அந்த பையன் குறுக்கல வந்துட்டான். அந்த நேரத்துல காரை சடனா பிரேக் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நீங்க சொல்ற வாக்குமூலத்தை நாங்க உண்மைன்னு எடுத்துக்கலாம்ல? நான் சொல்றது உண்மைதான் சார், போய் கிடையாது. என்ன ரவி மேடம், கைதி கிட்ட வாக்குமூலத்தை கிடுக்கு புடி போட்டு ரொம்ப பிரமாதமா வாங்கிட்டீங்க போல. ஆமா மேடம், நம்ம டியூட்டியை கரெக்டா பண்ணணும்ல.
டியூட்டியை கரெக்டா பண்ணணுங்கிறது சரிதான். ஆனா இவ விஷயத்துல நீங்க வாக்குமூலம் வாங்குற முறையே ரொம்ப விசித்திரமா இருக்கே ரவிக்குமார் சார். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பையனை இவ ஆக்சிடென்ட் பண்ணிருந்து ஆஸ் ஏ போலீஸ் ஆபீசரா இவகிட்ட வாக்குமூலம் வாங்குறப்ப கைதிக்கு சாதகமா தான் வாக்குமூலம் வாங்குவீங்களா? இல்ல மேடம், நான் நேர்மையா தான் வாக்குமூலம் வாங்குறேன். நிறுத்துங்க ரவிக்குமார் சார். எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ குடிச்சிட்டு கார் ஓட்டல தானே? அப்படின்னா நீ எப்பவும் போல நார்மல் கண்டிஷன்ல தான் கார் ஓட்டி இருக்க. அந்த ஆக்சிடென்ட் உங்க கவனத்தையும் மீறி நடந்திருக்கு. இதானே அவகிட்ட கேட்ட கேள்வி. இவளை நிரபராதியா ஆக்கணுங்கிறதுக்காகவே அவளுக்கு சாதகமா கேள்வி கேக்குறீங்க. நம்ம பாக்குற வேலைக்கு நேர்மையா இருக்கணும் சார், அதுதான் முக்கியம். இவகிட்ட நானே வாக்குமூலம் வாங்கிக்கிறேன். நீங்க போய் மத்த கேஸ பாருங்க. ஓகே மேடம். இங்க பாரு, ரவிக்குமார் உன் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வேண்டப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கும் நல்லா தெரியும். எனக்கு உண்மைதான் முக்கியம். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு எதையும் மறைக்காம பதில் சொல்லு. நீ குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வண்டி ஓட்டுனதுனால தானே அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. காட் ப்ராமிஸா நான் குடிக்கல மேடம், என்ன நம்புங்க. கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டா நீ சொல்றத உண்மைன்னு நம்புறதுக்கு நான் ரவிக்குமார் கிடையாது. அருந்ததி, என்கிட்ட இந்த பம்மாத்து வேலைலாம் நடக்காது. நீ பெரிய எடுத்து பொண்ணு, வீட்டுல கூட அடிச்சு வளர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டேஷன்ல அப்படியெல்லாம் இல்ல. போலீஸ் அடி கேள்விப்பட்டிருக்கியா? ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க மிரட்டுறதுக்காக நான் போய் சொல்ல முடியுமா? நான் குடிக்கலன்னு சொல்றேன்ல. சரி, உன் வழிக்கே நான் வரேன். நீ குடிக்கலனே வச்சுப்போ, பார்ட்டிக்கு போனதையாவது ஒத்துக்கிறியா? நான் பார்ட்டிக்கு போனேன்தான், ஆனா வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். ஈசிஆர் ரோட்ல பார்ட்டிக்கு போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன்னு சொன்னா அதை நான் நம்பிடுவேன் நினைச்சியா? இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? மேடம், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணதே தப்பு. இப்படி மிரட்டி கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. எங்க அம்மா யாருன்னு தெரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. வேண்டாம் மேடம், திஸ் இஸ் டூ மச். என்ன விட்டுருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. உன் பணக்கார திமிரை என்கிட்டயே காட்டுறியா? என் அம்மா யாருன்னு தெரியுமானா? உன் அம்மா யாரா இருந்தா எனக்கு என்ன? குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு அப்பாவி ஏழை பையன் மேல காரை ஏத்தி அவனை உயிருக்கு போராடுற நிலைமைக்கு ஆளாக்கிட்ட உன் பணக்கார திமிர்த்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? கொன்னுடுவான் பாத்துக்கோ. வர்றப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உன் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அதுல நீ குடிச்சிருக்கன்னு ப்ரூவ் ஆகட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. கார்த்திகா மேடம். எஸ் மேடம். இவளை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடு. ஓகே மேடம். வாமா. மேடம், என்ன விசாரிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன லாக்அப்ல போடுன்னு சொல்றீங்க? நான் என்ன கிரிமினலா? நான் இப்பவே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி லாயரோட வர சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன லாக்அப்ல போடுறத பத்தி யோசிக்கலாம். உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி லாயரை வர சொல்ல போறியா? உன் லாயர் வந்து என்கிட்ட லா பாயிண்ட் பேசி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரா? நான் அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டுருவேனா? நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்னவோ அதை அனுபவிச்சுதான் தீரணும். அதை புரிஞ்சுக்கோ. ஐபோனு, ஆடி காரு, போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இதெல்லாம் இருந்தா இந்த உலக உருண்டை உங்களோடதுன்னு நினைச்சிருவீங்களா? என்ன தப்பு வேணா பண்ணலாம், அத பணத்தால சரி பண்ணிடலாம். அதான உங்க நினைப்பு? இவளை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடு. எஸ் மேடம். மேடம், மேடம், என்ன விடுங்க.
விஷயத்துல அப்பா நம்ம மேல கோவமா இருந்தாலும் அம்மா நம்மள புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சுப்பாங்கங்கிற நம்பிக்கையில வந்தா வீடு பூட்டி இருக்கேன். அம்மா எங்க போனாங்க? அனிதா அம்மாவை பத்தி நம்ம மலர் அக்கா கிட்ட மட்டும் தானே சொன்னோம். ஆனா டிவி சேனல்ல நாம சொன்னதா சொல்றாங்களே, இது எப்படி வெளியில வந்துச்சு? முருகா, இது என்ன சோதனை? அந்த சின்ன பையன் பொழைச்சுக்கணும், அனிதா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே உன் சன்னிதானத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ண. அப்புறம் ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? ஏண்டி, என் பிள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அடைக்கலம் தேடி என் வீட்டுக்கே வந்திருக்கியா? ஏய் ஏய், எதுக்கு இங்க வந்த? உன்னதான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் ஏன் இங்க வந்த? அப்பா, நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் கேளுங்கப்பா. அனிதா அம்மா கார் ஆக்சிடென்ட் பண்ணத பத்தி மீடியாவுக்கு நான் சொல்லலப்பா. நீ சொல்லாமதான் நீ பேசுனத உலகமே கேட்டுட்டு இருக்கா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்பா, உங்களுக்கு ருத்ரா அம்மா குடும்பத்து மேல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும் அதே அளவு எனக்கும் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் தானப்பா. அப்புறம் எப்படிப்பா நான் சொல்லுவேன்? இங்க பாரு, இப்ப நான் மன ரீதியா ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கேன். என்ன ஆத்திரப்படுத்தாத. உன்ன மாதிரி ஒருத்திய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன்னா ருத்ரமா என்னையும் துரோகியா தான் பாப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து கிளம்பி நான் எங்கப்பா போறது? உனக்கு போறதுக்கு இடமா இல்ல, உன் பாட்டி வீட்டுக்கு போ. இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போ. உன்னை கழுத்தை பிடிச்சு துரத்த வச்சிடாத. மரியாதையா இங்க இருந்து போயிட. போ. உனக்கு கூடிய சீக்கிரம் நிரந்தரமா முடிவு கட்டுறேன். அண்ணே, சொல்லு ருத்ரா, இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளியே போக சொல்லுங்க. எப்ப நீ இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியோ அப்பவே உனக்கும் எனக்கும் அப்பா மகங்கிற உறவு அருந்து போச்சு. நான் உன்னை இன்னையோட தலை மூழ்கிட்டேன். அப்படியே போயிடு. இந்த பக்கம் வரணும்னு கனவுல கூட நினைச்சாத. திரும்பி வந்தா தொலைச்சிருவேன். அனிதா அம்மா பண்ண ஆக்சிடென்ட் பத்தி மீடியாவுக்கு நான் சொல்லலப்பா. நீ சொல்லாமதான் நீ பேசுனத உலகமே கேட்டுட்டு இருக்கா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போ. உன்னை கழுத்தை பிடிச்சு துரத்த வச்சிடாத. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அண்ணா, ஒரு சாப்பாடு கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க, தட்டு கழுவிட்டு வரேன். உட்காருங்க. சரிண்ணா.
ஏம்மா ஏம்மா நான் 12 மணிக்கு சாப்பாடு கடையை ஆரம்பிச்சேன். நான் வர்றப்பவே நீ இங்கே தான் உட்காந்துட்டு இருந்த. இப்ப மணி 3 போகுது. இன்னும் அப்படியே உட்காந்துருக்கியம்மா. ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுமா? யாருமா நீ? சொல்லுமா, நான் கேக்குறேன்ல. வீட்டுல அம்மா அப்பாவோட ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டியா? இல்ல தாத்தா. அப்புறம் ஏமா எங்க வந்து உட்கார்ந்திருக்க? பாரு, உன் முகமெல்லாம் எப்படி வாடி போயிருக்குன்னு. முதல்ல வா, சாப்பிட வா, அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ இல்ல தாத்தா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு பசி எடுக்கல. இங்க பாரு, கவலையில இருந்தா பசி தெரியாது. சாப்பிட்டாதான் உடம்பு மனசும் தெளிவாகும். வா வாமா. ஏன் தயங்குற? வாமா. அண்ணே பசிக்குதுண்ணே. தரம்பா, இருப்பா. கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? அண்ணே பசிக்குதுண்ணே. இரியா. இந்தம்மா வாங்கிக்கம்மா. என்ன பாக்குற? சாப்பிடுமா, சாப்பிடு. அண்ணா சாப்பாடு ஒன்று கொடுங்கண்ணே. உட்காருப்பா. தாத்தா, சாப்பிட்டதுக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. அதுக்கு பதிலா இந்த தட்டு பாத்திரம் எல்லாத்தையும் நான் கழுவி வச்சிடுறேன். ஏமா, நான் சாப்பாட்டை காசுக்காக விக்கிறவன் தான். அதுக்காக மனிதாபிமானம் இல்லாதவன் இல்ல. பிரியப்பட்டு கொடுக்கிற சாப்பாடெல்லாம் வியாபார கணக்குல வராதுமா. நீங்க உங்க வியாபாரத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்து அக்கறையா விசாரிச்சப்பவே உங்க தங்கமான மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. உழைக்காம ஊசியில சாப்பிட்டா அந்த சோறு செரிக்காதுன்னு என் பாட்டி என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்திருக்காங்க. என்னால அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியாது தாத்தா. நான் பாத்திரத்தை கழுவி வச்சிடுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. உன்னை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. உனக்கே இந்த வேலையெல்லாம். முதல்ல வீட்டுக்கு போமா. நான் பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்ல தாத்தா. ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலை தான் பார்த்தேன். அங்க செஞ்ச வேலையை தான் நான் இங்கேயும் செய்ய போறேன். நான் தட்டை கழுவி தரேன். நீங்க அவருக்கு போய் சாப்பாடு கொடுங்க. தாத்தா, எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஏமா, உன் பிரச்சனை என்னன்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, விடுமா. குடும்ப பிரச்சனைய அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்ல குணம்தான். ஆனா தாத்தா உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றமா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறது பாதுகாப்பு இல்லம்மா. தயவு செஞ்சு இருட்டுறதுக்குள்ள நீ உன் வீட்டுக்கு போயிடுமா. சரிங்க தாத்தா.
லாயர் சார், மேடம், என்னோட பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயாகணும். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சிவா, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ண வேண்டாம். நீ போய் அதை பாரு. இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்க கூட இருந்தா சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைச்சேன் அத்தை. அதான் லாயர் இருக்காருல்ல, இவரை வச்சு அனிதா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ போய் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணு. சரிங்க அத்தை. வாங்க சார். போலாம் மேடம். மேடம். எஸ் மேடம். என்னோட பொண்ணு அனிதா எங்க இருக்கா? அதோ அங்க இருக்காங்க பாருங்க. அனிமா, மம்மி 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 வந்துட்டீங்களா? மம்மி, நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு மம்மி. என்ன இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க மம்மி. என்னால இங்க இருக்க முடியல. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் நான் லாயரோட வந்திருக்கேன். கவலைப்படாத, நாம வீட்டுக்கு போயிடலாம். உன்னை அடிச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா? ஆமா மம்மி, அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சப்பனி என் கண்ணத்திலே அரைஞ்சாங்க. மம்மி, எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? இது வரைக்கும் நீங்க கூட என்ன கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா அந்த பொம்பளை என்ன அடிச்சிருச்சு மம்மி. கேட்டிங்களா சார்? அந்த இன்ஸ்பெக்டர் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி அடிக்கலாம்? இது அஃபென்ஸ் மேடம். அவங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம பெருசுப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. எப்படி சார் பொறுமையா இருக்க சொல்றீங்க? என் பொண்ணு அடிச்சிருக்காங்க. மேடம், இப்ப நாம கோவப்பட்டா அது நமக்கு தான் பாதகமா இருக்கும். நம்ம பெயில் ஆடுற திங்கக்கிழமை தான் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம நயமா பேசினாதான் முடியும். முதல்ல நம்ம காரியத்தை சாதிக்கணும் மேடம். இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். அனிமா, லாயர் சொன்னதை கேட்டல்ல, கொஞ்சம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. சரிங்க மம்மி. அனிதா செல்லம், நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறத இந்த அப்பாவால தாங்கிக்கவே முடியலம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ருத்ராமா உன்னை வெளியில எடுத்துருவாங்க. மேடம், இன்ஸ்பெக்டர் எங்க? அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க மேடம். இதோ வந்துட்டாங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் அனிதாவோட லாயர். என்ன மேடம், லாயரோட வந்துட்டீங்களா? சொல்லுங்க சார். மேடம், நாங்க அனிதாவுக்கு பெயில் கேட்டிருக்கோம். நிச்சயம் கிடைச்சிடும். அதை நாங்க முறையா உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். புரியலையே சார். பெரிய மனசு பண்றதுன்னா எப்படி? மேடமோட டாக்டர் வசதியா வளர்ந்தவங்க. அவங்க இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம மன ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்கள எங்க கூட அனுப்பி வைக்கலாம். ப்ளீஸ் மேடம், அனுப்பி வைங்க. அப்படியெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது சார். அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் கிடையாது. மேடம், ஒரு வீடியோ, அதுவும் டெக்னிக்கலா நிறைய ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், லீகலா அது நிக்கவே நிக்காது. கோர்ட்ல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் இன்அட்மிசபிள். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆக்ஷன் எடுத்தா எப்படி மேடம்? அந்த வீடியோ சோஷியல் மீடியால சும்மாலாம் வைரல் ஆகாது சார். அதுல ஒரு உண்மை இருக்கு. ஒரு பணக்கார மென்டாலிட்டியும் அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஏழையோட வலியும் அதுல கலந்துருக்கு. நான் அந்த வலியை தான் பாக்குறேன்.
அனிதா இன்னசென்ட் மேடம். நாங்க எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு கூட கேட்கல. எங்க சைடு இருக்கிற உண்மையை கேளுங்கன்னு தான் சொல்றோம். வாங்கின ஃபீஸுக்கு நல்லா தான் பேசுறீங்க சார். எல்லாரையுமே பணம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அடிப்பட்ட பையன் பக்கம் இருந்து யார் தான் பேசுறது? அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? சொல்லுங்க சார். அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். அந்த பையனை நான் காப்பாத்தி கொடுக்கறேன். அந்த குடும்பத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை உடனே நான் பண்ணி கொடுக்கறேன். தயவு பண்ணி என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க. அது எப்படி முடியும் ருத்ரா மேடம்? அடிப்பட்ட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் செலவையும் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியையும் பண்ணி கொடுத்துட்டா உங்க பொண்ணு நிரபராதின்னு ஸ்டேஷன்ல இருந்து விடுதலை பண்ணி உங்களோட அனுப்பிடுவாங்களா? இதோ இவங்க தான் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பையனோட அம்மா. நீங்க பண்றேன்னு சொன்ன உதவிய இவங்க ஏத்துப்பாங்க? ஏமா, இவங்க பொண்ணு உங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு சன்மானமா உங்களுக்கு ஏதோ உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கிறியாமா? இவங்க கொடுக்கற சன்மானம் யாருக்கு சார் வேணும்? எனக்கு என் புள்ளையோட உயிர் தான் முக்கியம். பணக்கார திமிர்ல உங்க பொண்ணு குடிச்சிட்டு வந்து சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்த என் பையனை கார்ல அடிச்சு போட்டுட்டு உயிருக்கு போராட வச்சுட்டா. இந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன். என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இங்க பாருங்கம்மா, என் பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணத நான் நியாயப்படுத்தல. அவ பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அவ குடிச்சிட்டு கார் ஓட்டிக்கிட்டு வந்தாங்கிறது ரொம்ப தப்புமா. உங்களை யாரோ இப்படி சொல்ல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அந்த ஆக்சிடென்ட் அவளையும் மீறி எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம், அவ்வளவுதான். ருத்ரா மேடம், உங்க பொண்ணு குடிச்சிட்டு புல் மப்புல தான் காரை ஓட்டிட்டு போனாங்கிறதுக்கான ஆதாரத்தை நாங்க ஏற்கனவே ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். போய் மேடம், சுத்த போய். அப்படி ஒரு ஆதாரம் இருக்கவே முடியாது. எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். அவ உயிரே போனாலும் குடிக்க மாட்டா. சப்தகிரி, நீ தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு கேம் ஆடுறியா? நான் கேம்லாம் ஆடல மேடம். உங்க பொண்ணால அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பையனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி பொண்ணுக்காக பக்க பலமா இருக்க, அவ்வளவுதான். மேடம் கிட்ட சொல்லுமா. இந்த தெய்வம் மட்டும் இல்லனா நான் இவங்க மேல கேஸ் கொடுத்திருக்கவே முடியாது. சரியான நேரத்துல சார் தான் வந்து எனக்கு உதவி பண்ணாரு. இந்த ஆள் பேச்ச நீங்க நம்பாதீங்கம்மா. அது உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அதான் சரியா இருக்கும். இதுல மூணாவது மனுஷங்களுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டாம். நான் சொல்றத கேளுங்கம்மா. நாம பேசலாம். என்ன சொல்றீங்க? ருத்ரா ஆண்டி, உங்களை நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக எங்க டேடியை வில்லனாக்க பாக்குறீங்களா? எங்க அப்பா கீழ் மட்டத்துல இருந்து நேர்மையா உழைச்சி மேல வந்திருக்காரு. அந்த அடிப்படையில தான் பாதிக்கப்பட்ட ஏழைங்களுக்கு எங்க அப்பா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. உங்க அப்பா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு வந்தாருன்னு எனக்கு தான் தம்பி தெரியும். உனக்கு அது எப்படி தெரியும்? ஆண்டி, சத்தம் போடக்கூடாது. இது போலீஸ் ஸ்டேஷன். உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. டேய் விடுடா. மேடம் இவ்ளோ பணம் இருந்தும் நம்மளோட பொண்ணை லாக்கப்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியலங்கிற ஆதங்கத்துல தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. நாம எப்பவும் போல நேர்மையாவே இருப்போம். அதான் நமக்கு முக்கியம். மேடம், நீங்க யாரையோ சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு விஷயத்துல ரொம்ப அடாவடித்தனமா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அது எனக்கு தெளிவாயிடுச்சு. நேர்மையை விட்டு கொடுத்துட்டு நான் யாருக்கும் சாதகமா செயல்பட மாட்டேன். பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் உங்க பொண்ணை நான் அரெஸ்ட் பண்ணேன். அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, என் பொண்ணு குடிச்சிட்டு தான் கார் ஓட்டினாங்கிறதுக்கான ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்ததா இந்த பெரிய மனுஷன் சொன்னாரே, அதை நான் பார்க்கலாமா மேடம்? அந்த கண்கொள்ளா காட்சியை நிச்சயம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா மேடம்? நல்லா பாத்துட்டீங்களா? இப்போவாவது உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணப்போ குடிச்சிருந்தான்னு நம்புறீங்களா? என் பொண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸை தான் கையில வச்சிருக்கா. அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கையில தான் ஆல்கஹால் இருக்கு. வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படின்னா உங்க பொண்ணு யோகியம், குடிக்கல, அப்படிதானே? ஆமா, என் பொண்ணு குடிக்கல. சொல்லுங்க அன்பு, ரிசல்ட் என்னன்னு வந்திருக்கு? ஒரு நிமிஷம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க. ருத்ரா மேடம், என் பொண்ணு குடிக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னீங்களே, அது பொய்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணோட பிளட் சாம்பிளை டெஸ்டுக்காக லேபுக்கு அனுப்பியிருந்தோம். அதுல ஆல்கஹால் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. டெக்னீஷியன் தான் பேசுறாரு. இல்ல மம்மி, நான் குடிக்கல. இந்த சந்தோஷமான செய்தியை நீங்களே உங்க காதால கேளுங்க. டெக்னீஷியன் சார், இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். அதனால இதோட ரிப்போர்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேடம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். வணக்கம் மேடம். ரிசல்ட் ஆல்கஹால் பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. அந்த பொண்ணு ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கிறது கன்ஃபார்ம் மேடம். நான் குடிக்கல மம்மி, என்ன நம்புங்க மம்மி ப்ளீஸ். பிளட் யூரின் ரெண்டு சாம்பிளுமே ஆல்கஹால் பாசிட்டிவ் தான் மேடம் ரிசல்ட் வந்திருக்கு. நான் அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு இப்போ மெயில் பண்றேன் மேடம். லாயர் சார், நான் கூட சனி ஞாயிறு 2 நாள் தான் அனிதா உள்ள இருப்பா. அதுக்கப்புறம் ருத்ரா மேடம் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பெயில் வாங்கிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். இப்போ கஷ்டம் போலயே, கிரைம் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமே அனிதாவுக்கு பெயிலே கிடைக்காது. ருத்ரா மேடம் மக விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாங்களே. நான் குடிக்கல மம்மி, நம்புங்க மம்மி ப்ளீஸ். மம்மி 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 ப்ளீஸ் மம்மி, நான் குடிக்கவே இல்லை மம்மி. ரகு, சொல்லுங்க டாட். இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஓகே டாட். டாக்டர் கிட்ட பேசி இப்போ இவங்களோட பையனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க டாட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கடைசி வரைக்கும் நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. டேய், ஓகே டாட், வாங்க போலாம்.
பார்ட்டி வீடியோ விஷுவல்ல உங்க டாட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவங்க குடிச்சதா ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமா பண்ணணும். அப்பதான் நம்ம அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். என் பொண்ணு குடிச்சிருப்பாங்கறத நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு அடுத்து சட்ட ரீதியா என்ன பண்ணலாம்னு பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். வரேன் மேடம். என்ன ருத்ரா மேடம், உங்க பொண்ணை நினைச்சு நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க போல இருக்கு. உங்க பொண்ணு குடிச்சிட்டு வந்துதான் கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஒத்த பொண்ணை ஜெயில களி சாப்பிட வச்சுட்டு எப்பவும் அவளை நினைச்சு கண்ணீர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்க நிலைமை ஆயிடுச்சு மேடம். உங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் பொண்ணை கூடிய சீக்கிரமே எப்படி வெளியில எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. நிச்சயமா முடியாது மேடம், அது ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவை பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்து என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்றத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு கடவுளே நான் தான். என் பொண்ணு விஷயத்துல மூக்க நுழைச்சு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. இதுக்கான பின் விளைவுகளை நீ கடுமையா சந்திக்க வேண்டியிருக்கும். ரத்னம், காரிடு. சரி. பின் விளைவுகளை நான் கடுமையா சந்திப்பேனா? உன் வாழ்க்கையை கீழே கொண்டு வரதுக்கான கவுண்ட் டவுனை உன் பொண்ணு விஷயத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது புரியாம என்கிட்டயே கொக்கரிச்சிட்டு போற. இனிமே உன்னை எப்படி கதறி துடிக்க வைக்க போறேன்னு மட்டும் பாரு. வணக்கம் மேடம். ரிசல்ட் ஆல்கஹால் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. என் பொண்ணு குடிக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னீங்களே, அது பொய்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அனிதா, உனக்கு குடிக்கிற பழக்கம் கூட இருக்கா? ருத்ரா, அனிதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேங்கிற மனவேதனை உனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுதான் எங்களுக்கும் இருக்கு. அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி? அவளை வெளியில எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நீ பண்ணிட்டு தானே இருக்க. இப்ப எனக்கு அதெல்லாம் வேஸ்ட்னு தோணுதா? நீ என்ன ருத்ரா, ஏன் இப்படி மனசு வெறுத்து போய் பேசுற? மனசு வெறுக்காம வேற என்ன செய்யும் நீ? அவ குடிச்சிட்டு தான் அன்னைக்கு காரை ஓட்டியிருக்கா. அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா, எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ குடிக்கிற பழக்கத்தை கத்து வச்சிருக்கா. நீ என்ன என்ன சொல்ற ருத்ரா? நம்ம அனிதா குடிச்சிருந்தாளா? ஆமா நீ, அத நான் இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஒரு பொறுப்பான தாயா இருந்து அவ தவறான வழியில போறத நான் கவனிச்சிருக்கணும். அவளை கவனிக்காம இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. கடைசியில என் பொண்ணும் பணத்திமரோட வளர்ந்திருக்கான்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்க. நீ ருத்ரா, அனிதாக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்றத நான் நம்பவே மாட்டேன். எனக்கு அனிதாவை பத்தி நல்லா தெரியும். அவளுக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. நேத்து அவளோட ஃப்ரெண்டு நர்மதா கொடுத்த பார்ட்டியில
அனிதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கலந்துகிட்ட ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர் அருந்ததி இன்னைக்கு ஸ்டேஷன்ல எனக்கு காட்டினாங்க. அதுல மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையில ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அனிதா கையில கூல் ட்ரிங்க்ஸ் தான் வச்சிருந்தா. அது நல்லா தெரிஞ்சது. ஆனா அனிதாவோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஆல்கஹால் கலந்திருக்குன்னு தான் வந்திருக்கு. அத நாம எப்படி அன்னி பொய்ன்னு சொல்ல முடியும்? எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல நம்பிக்கை இல்ல ருத்ரா. அந்த பொம்பளை வேற யாருக்கோ கையாளா இருந்து இப்படி பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாலும் பண்ணிருக்கலாம்ல. இல்ல நீ அந்த இன்ஸ்பெக்டர் மூர்க்கத்தனமான பொம்பளை தான். ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்க அப்படி ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்பல. அதே நம்பிக்கை தான் ஏன் மருமக விஷயத்துல எனக்கும். அவ ஒரு நாளும் குடிச்சிருக்கவே மாட்டா. அனிதா எப்பவும் என் கூடவே தான் இருக்கா. உன்னை விடவும் அவளை பத்தி முழுசா எனக்கு நல்லா தெரியும் ருத்ரா.